உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கழுத்துல இருந்த தாலிய என் கழுத்துல ஏமா விழ வச்ச. அப்போ என் புருஷன் இருக்காரா? உயிரோடுதான் இருக்காரா? அப்போ எனக்கு குழந்தை உண்டானதுல எந்த தவறும் இல்லைல்ல? எல்லா கேள்விக்கும் நீ என் கழுத்துல விழ வச்ச இந்த தாலி பதில் சொல்லிடுச்சு. இந்த தாலிய எனக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக நீ என் கழுத்துல விழ வச்சிருக்கேன்னு புரியுது. என் வாழ்க்கை மேல இருந்த எல்லா பிடிப்பையும் இழந்து குழப்பத்திலையும் வேதனையிலையும் என்ன நானே மாச்சுக்க நினைச்சப்போ, வேண்டாம் அப்படி பண்ணாத, நீ உயிரோட இருக்கணும், அதுக்கு காரணம் இருக்கு, அத நான் உனக்கு சீக்கிரமே உணர்த்துவேன்னு எனக்கு நீ மறைமுகமா சொல்லிருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ எனக்கு பக்கத்துணையா இருக்கிறதால இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் யாரு, என்னோட கடந்த காலம், என் புருஷன் யாருன்னு எல்லாத்தையுமே காட்டி கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அதுக்கான நல்ல அறிகுறியாதான் நான் இதை பாக்குறேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயே, ரொம்ப நன்றி. என் புருஷன் யாருன்னு என்னைக்கு நீ என் ஞாபகத்துக்கு கொண்டு வரையோ அன்னைக்கு இந்த தாலியை என் கழுத்துல கட்டிக்கிறேன். மல்லிகா, அண்ணே, நான் கிச்சன்ல இருக்கேன். எங்கம்மா? வீட்ல யாரையும் காணோம், நீ மட்டும் இங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்க? வேலை செய்யறவங்களுக்கு உடம்பு சரியில்லைண்ணே, அப்புறம் நாம தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். அதுக்காக என் தங்கச்சி பாத்திரம் எல்லாம் கழுவணுமா? ஏமா மல்லி, நம்ம வீட்டுல உன்னை டம்ளர் கழுவி விட்டுருப்பாங்களா நம்ம அம்மா? சாப்பிட்ட தட்டை கூட நீ எடுக்க கூடாதுன்னு உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தோம். அது பிறந்த வீடு, இது புகுந்த வீடுண்ணே. பிறந்த வீட்டுல ஒரு பொண்ணு எவ்வளவு செல்லமா வேணா வளர்ந்திருக்கலாம், ஆனா புகுந்த வீட்டுல அப்படி இருக்க முடியுமா? எத்தனை வேலை செய்யறவங்க இருந்தாலும் மருமகளா ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் அது நம்ம புகுந்த வீட்டுக்கு அழகு. அந்த அழகுதான் நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். போதும், பாட்டி மாதிரி பேசாத. நீ அழகில்ல, அழுக்கு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்க. மல்லி,
நீ இந்த வீட்டு மூத்த மருமவ, உனக்கு கீழே ஒருத்தி இருக்கல்ல, அவள அந்த வேலையை செய்ய மாட்டாளா? யாரு? ராகினி அண்ணே. அவளுக்கு இன்னும் காஃபி கூட போட தெரியாதுண்ணே. டவுன்ல வளர்ந்தவ, நல்லா படிச்சவ. இதெல்லாம் கௌரவ குறைச்சல ஃபீல் பண்றா. சரி, வீட்டுல யாரையும் காணோம். உன் புருஷா, மாமனார், மாமியார் எல்லாம் எங்க போயிருக்காங்க? அவங்களா சக்தி அழைச்சிட்டு கோயில் போயிருக்காங்கண்ணே. கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னதுக்கு நீ என்ன இவ்ளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க? ஏய், அவளை அழைச்சிட்டு போறாங்க, மூத்த மருமக உன்னை பாத்திரம் கழுவு சொல்லிட்டு உன்னை வீட்டுல விட்டு போயிட்டாங்களா? அண்ணே, சக்தி மனசு கஷ்டமா இருந்தா அதனால கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பூஜை எல்லாம் செய்யலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆமா, உன்னையே கூட்டிட்டு போல. நான் போன இந்த வீட்டு வேலை எல்லாம் யாருன்னே செய்வாங்க? மல்லி, இந்த வீட்டுல எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க? ஏன் அவங்கள அவன் கண்ணுக்கு தெரியலையா? நீதான் தெரிஞ்சியா? அவங்க ஜாலியா கோயில் குளம்னு சுத்துவாங்க, நீ பாத்திரம் கழுவும் துணி துவைக்கவும் வீட்டு வேலை செய்யற மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் உன் புருஷனும் உன்னை பொண்டாட்டியா நினைக்கிறது இல்ல, மாமனார் மாமியாரும் உன்னை மூத்த மருமகளா நினைக்கிறது இல்லங்கிறது நீ பாத்திரம் வளர்க்கறதுலயே விளங்குது மல்லி. அவங்க வரட்டும், மூத்த மருமகளை விட்டுட்டு ஏன் போனீங்கன்னு கேக்குறேன். ஐயோ அண்ணே, அவங்க எல்லாம் ஒரு வேண்டுதலுக்காக போயிருக்காங்க அண்ணே. நீ அதெல்லாம் பிரச்சனை கலப்பாத. என்ன பெரிய வேண்டுதல்? மூத்த மருமக நீ இல்லாம சக்தியை மட்டும் கூட்டிட்டு போக தெரியுது, உன்னை கண்ணுக்கு தெரியலையா அந்த பெரிய மனுஷனுக்கு? மல்லி, இந்த வீட்டு மூத்த மருமக நீ இல்லாம அவங்க என்ன தனியா வேண்டிக்க வேண்டி கிடக்கு? மல்லி, உன் புருஷன் கூட நீதான் கோயிலுக்கு போயிருக்கணும். அண்ணே, வேலை செய்யறவங்க இல்ல, அதனால நான் போல. போதுமா? இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? இரு, உனக்கு பிடிச்ச பருப்பு ரசம் ரசம் வச்சுட்டேன். வேண்டாம், கொஞ்சம் விஷம் வேணா கொடு. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. அண்ணே, அண்ணே, வாய மூடு. அண்ணன் ஏன் இப்படி கோவப்படுது? சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. என்ன நந்தன், எப்போ வந்தீங்க? என் தங்கச்சியை பாத்திரம் கழுவி விட்டு ஜாலியா கோயிலுக்கு போனீங்களே, அப்பவே வந்துட்டேன். சரி, எனக்கு ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. என் ரூமுக்கு போகிறேன். உங்கள் தங்கச்சியை சூடாக ஒரு கப் காஃபி கொண்டு வர சொல்கிறீங்களா? ம். டேய் புவி, என் தங்கச்சிய வீட்டு வேலை செய்யறவன் நினைச்சியா? பாத்திரம் விளக்கவும் காஃபி போடவும் தான் என் தங்கச்சி வேணுமா? இருடா, என் தங்கச்சிக்கு மட்டும் நீ வாழ்க்கை கொடுக்காம இருந்த ஓ முகத்தையும் மாத்திடுறேன். அப்புறம் பாரு இந்த குடும்பத்துல வேடிக்கைய. வாப்பா தம்பி, இப்பதான் வந்தியா? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க வந்து என் வயித்தெரிச்சலை கிளப்பாதீங்க. என்னப்பா, என்ன சொல்ற? பின்ன என்னங்க, என் தங்கச்சியை வீட்டு வேலை செய்ய விட்டு நீங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. நாங்க கோயிலுக்கு போனது புவிக்கும் சக்திக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான். ஆமாம்பா, சக்தியும் தன் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம இருக்கா. புவியும் மல்லி இருந்தும் அவன் கடந்த கால வாழ்க்கையவே நினைச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சு சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்க வேண்டுதல் வச்சுட்டு வரோம். ரொம்ப நல்லா இருக்கு. மல்லிகா கூட உங்க பையன் வாழணும்னா நீங்க உங்க பையனை மல்லிகா கூட கூட்டிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு சக்தி எதுக்கு கூட கூட்டிட்டு போனீங்க? மல்லிகா தான் வீட்டு வேலைகளை நான் பாத்துக்கிறேன், நீங்க சக்தியை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான். அவ சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? இந்த வீட்டு மூத்த மருமகளை அவளை நினைச்சிருந்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி அவளை கூட்டிட்டு போயிருப்பீங்க. எங்கிருந்தோ வந்த சக்தியை கூட்டிட்டு போக எண்ணம் வந்த உங்களுக்கு மல்லிகா நினைப்பு வரல. நான் இப்போ மல்லிகாவோட அண்ணனா பேச வரல. அப்படி
நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பேசியிருக்க மாட்டேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது இந்த வீட்டுல பங்கம் வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன சண்முகம், நாம என்ன செஞ்சோம் இவன் நமக்கு அபாயம் பண்ணி அடிச்சுட்டு போறான்? ஏங்க, அவன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தை நம்ம கிட்ட காட்டிட்டு போறான். மல்லிய வற்புறுத்தியாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். அவன் தங்கச்சிக்காக தானே கோவப்பட்டான், தப்பில்ல. மல்லிக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படணும். என்னாச்சு? ஷோல்டர் பெயின், அவ்வளவுதான். பெயினா? எதனால? அதான் ரோட்ல அவனு கூட சண்டை போட்டல்ல, அதான் பஞ்ச் விடும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ லேசா காயம் ஆயிருக்கும் போல. நீதான் அவங்கள அடிச்சதா சொன்ன? பார்த்தா நீதான் சமத்தியா அடி வாங்கிட்டு வந்திருப்ப போல இருக்கே. ஹலோ, என்ன கிண்டலா? அவனுங்களை அடிக்கிறப்போ என் மேல பட்ட துர்மான அடிக்க இவ்ளோ பெயின்னா, அடி வாங்கின அவனுங்களுக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்கும். இந்நேரம் எந்த ஹாஸ்பிட்டல்ல, எந்த ஐசியூல, எந்த வார்டுல உருட்டு இருக்கானுங்கன்னே தெரியல. யாருக்கு தெரியும்? நான் பக்கத்துல இருந்து பாத்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அவனுங்கள பார்த்ததும் நான் பயந்து ஓடி வந்துட்டேன். அதனால நீ சொல்றதெல்லாம் நானும் சக்தி அக்காவும் நம்பிதான் ஆக வேண்டியது இருக்கு. சரி சரி, அடிச்சியோ அடி வாங்கினியோ, நீ இந்த பெயினோட எப்படி வேலை பாப்ப? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கேளு. ஏய், ஐயோ, மூட்டை மேல கை வச்சு முதல்ல கீழே போடு. அறிவு இல்ல உனக்கு? எடுக்காதன்னு சொன்னல, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னா இல்லையா? உன்னை கேட்டனா? எவ்வளவு அரிசி கீழே கொட்டிருக்கு பாரு. யார் அல்றது இப்போ? நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ஹெல்ப் பண்ணாம இருக்கதான் எனக்கு பெரிய ஹெல்ப். போய் கம்ப்யூட்டர் மட்டும் நோண்டு, இங்கெல்லாம் வராத போ. என்ன முறைக்கிற? அரிசி என்ன விலை வைக்குது தெரியுமா உனக்கு? தரையில இவ்வளவு அரிசி கொட்டிட்ட, இத போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்க முடியுமா? சொல்லு. கம்முன்னு உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரு. பில்லு போட்டு தரேன், சக்தி மேனோட போய் சொல்லிடு. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஓஹோ, கொட்டினதெல்லாம் பார்த்தாது இன்னும் வேற வேணுமா உனக்கு? ஒழுங்கா கம்ப்யூட்டர் மட்டும் நோண்டு, புரியுதா? போ, வந்துட்டா ஹெல்ப் பண்றது. என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? இல்ல, இந்த வீட்ல என்ன நடக்குது எனக்கு ஒன்னும் புரியவே இல்ல. என் தங்கச்சி வீட்ல வேலை செய்யறா, நீங்க எல்லாரும் அவளை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. இத பார்த்துட்டு ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. அதெல்லாம் என் காதுக்கு வருது. சக்தி, இதையெல்லாம் பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. மல்லிகா வாழ்க்கை பாழாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க நல்ல பொண்ணு தானே, என் தங்கச்சி வாழ்க்கை மேல அக்கறை உள்ளவங்க தானே. என் தங்கச்சிக்கு நல்லது நினைக்க மாட்டீங்களா? ப்ளீஸ், ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்க தங்கச்சி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் மல்லிகாவை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சுதான் பாசமா இருக்கேன். என்னால அவ வாழ்க்கையில சின்ன பிரச்சனை கூட வந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் கோவிலுக்கு போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டப்ப அம்மன் சில அறிகுறிகளை எனக்கு காமிச்சா.
கூடிய சீக்கிரமே நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். என் பழைய நினைவுகளும் சீக்கிரமே எனக்கு வந்துடும். அப்ப என் புருஷன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ நான் அவரோட சேர்ந்து என் வாழ்க்கையை தொடங்க போயிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. அம்மன் உங்களுக்கு அறிகுறி காட்டினாங்களா? சக்தி, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த சாமி பூதம் அப்படிங்கறதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்ச ரேடியோ டெலிவிஷன் மாதிரி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சது இல்ல. ஏதோ நம்மள பயமுறுத்த காட்சிப்படுத்தப்பட்டது. நீங்க வேணா அதையெல்லாம் நம்பலாம். நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன். மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகள் தான் அவனை எந்த நேரத்துல எப்படி வெளிப்படுத்துங்கிற சைக்காலஜிக்கல் தெரிஞ்சவனா. உங்களோட நினைவுகளை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். அம்மனோ ஐயரோ சொல்லி உங்களுக்கு அது தெரிஞ்சா அது உங்க கற்பனை, உங்க கனவு. புரிஞ்சுதுங்களா? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி தான் நம்ம பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்குது. அந்த சக்தி எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அந்த சக்தி அம்மனாவும் இருக்கலாம், ஏன் சாதாரண ஆட்டுக்குட்டியாவும் இருக்கலாம். ஆனா சக்தி சக்தி தான். உங்க தங்கச்சி மல்லிகா வாழ்க்கையிலயும் அந்த சக்தி என்ன முடிவு எடுத்திருக்கோ அதுதான் நடக்கும். உங்க அறிவியல் ஆராய்ச்சி வச்சு நோயை வேணா குணப்படுத்தலாம், ஆனா சாகணும்னு இருக்கிற உயிரை காப்பாற்ற முடியாது சார். நான் சொன்னது புரிஞ்சுதா? இவ சக்தி சக்தின்னு சொல்றது இவ்வளவுதானா? நம்ம மல்லிகா வாழ்க்கைய சக்தி முடிவெடுக்க கூடாதுன்னு தான் இந்த நந்த அங்க இருக்கான். புவிதான் உன் புருஷன்னு தெரியறதுக்குள்ள, உன் நினைவு உனக்கு திரும்புறதுக்குள்ள உன் உயிரை உன்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன் முகத்தை மாத்தனா உன் விதியை மாத்துற. அறிவில்ல உனக்கு? என்ன வான்மதி? ஏய் வான்மதி, அக்கா, என்னக்கா எப்ப வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீதான் ஏதோ ஒரு மாதிரி இருக்க. நான் கூப்பிட்டது கூட உனக்கு தெரியல. வழக்கமா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருப்ப. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லக்கா, சின்னதா ஒரு வருத்தம். வருத்தமா? என்ன வருத்தம்? மதி இருக்கான்ல, ஆமா, என்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டான். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மதியத்துக்கு உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா? அறிவில்ல உனக்கு? நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னா இல்லையா? உன்னை கேட்டனா? நீ ஹெல்ப் பண்ணாம இருக்கதான் எனக்கு பெரிய ஹெல்ப். அட, இவ்ளோதானா? ஏதோ நீ அரிசி கொட்டின கோவத்துல அப்படி சொல்லியிருப்பாரு. அத போய் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிற? இல்லக்கா, அவன் பேசினது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணதா போனேன். அது தெரியாம அரிசி கொட்டினதுக்கு மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசிட்டான். அதான் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. ஹே, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆனா எப்படி? எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்கணும். வான்மதி, கவலைப்படாம சந்தோஷமா இரு. பாவம், இருந்தாலும் நான் இவ்வளவு கோவப்பட்டிருக்க கூடாது. ரொம்ப பேசிட்டேன். சே, தரகரே, நீங்க ஒரு நல்ல வரனா பாருங்க. நீங்க ஏற்கனவே அனுப்பிச்சதும் செட் ஆகலையே. நல்ல டைம் எடுத்து சக்திக்கு ஒரு நல்ல வரனா பாருங்க. உடனே தேவைங்கிற அவசியம் இல்ல. நல்ல வரனா பார்த்து அழைச்சிட்டு வாங்க. வைக்கட்டுமா தரகரே?
நந்தா வாப்பா. தரகர்கிட்ட சக்திக்கு வரம் பார்க்க சொல்லியிருந்தேன். அதுல ஒன்ன கவனிக்க மறந்துட்டேன். நீங்க என்ன கவனிக்கலன்னா பரவாயில்ல மாமா. என் தங்கச்சி மல்லிகாவை நல்லா கவனிச்சீங்கன்னாவே போதும். அவளுக்கு நாங்க என்னப்பா குறை வச்சிட்டோம்? அவளை நல்லதானே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். என் மருமக பாரதிய கவனிச்ச மாதிரி. எனக்கு தெரியும் நீங்க பாரதியை கவனிக்கிற மாதிரி யார கவனிக்கிறீங்கன்னு. எங்க இருந்தோ வந்த சக்திக்கு கொடுக்கிற மரியாதை அன்பெல்லாம் நீங்க மல்லிகாவை கொடுக்குறீங்களா? உங்க மனசத்தோடு சொல்லுங்க. சக்தி மேல இருக்கிற அக்கறை துளி கூட மல்லிகா மேல இல்லைங்கிறது என்னோட வாதம். உங்களால மறுக்க முடியுமா? டாக்டருக்கு படிச்ச தம்பி எப்போ வக்கீலா மாறினீங்க? தம்பி, நாங்க மல்லிகா மேல வச்சிருக்கிற பாசத்தை எப்படி காட்டணும்னு சொல்லு, காட்டுறோம். அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் கோவப்படலைங்க, வருத்தப்படுறேன். என் தங்கச்சியை நீங்க என்ன சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. அவளை இந்த வீட்டு மூத்த மருமகளா உங்க பையனுக்கு பொண்டாட்டியா வாழ வைக்கிறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா அவ அப்படியா வாழ்றா? ஒரு வேலைக்காரியா தான் அங்க இருக்கா. நீங்க இத பத்தியெல்லாம் கவலைப்படாம அந்த சக்திக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. என் தங்கச்சிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? மாமா, அவ உங்க பையன் கூட சேர்ந்து வாழ நீங்க என்ன ஏற்பாடு பண்ணீங்க? 2 பேருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை குறைக்க என்ன முயற்சி எடுத்தீங்க? இல்ல அவங்க தனியா ஹனிமூன் போறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? இப்படி எதுவுமே பண்ணாம நேத்து வந்த சக்திக்கு கடை வச்சு கொடுக்கறீங்க, மாப்பிளை பாக்குறீங்க. ஏன் நாளைக்கு உங்க சொத்தைய கூட எழுதி வைப்பீங்க. என் தங்கச்சி மருமகங்கிற பேர்ல இந்த வீட்டுல வீட்டு வேலை செய்யற மாதிரி பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. ஏன் மாமா, இந்த வீட்டுல அவளுக்கு இதுதான் தலையெழுத்தா? சொல்லுங்க.